இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு சால்ட்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இப்போ பேனில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு சால்ட்டு, ஏன்னா அதில் நம்ம சால்ட்டு கொஞ்சம் நமக்கு அதில் வந்து ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் அப்படி ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது இருக்கட்டும். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஆனியனும் டொமேட்டோவை மட்டும் நம்ம போட்டு அது கூட சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேப்சிகம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேப்சிகம். அது இருக்கட்டும், அது எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் அதே பேனில் இந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இப்போது மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு, இது சீரகமும் பொரிஞ்சோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறதில்ல, கண்ணாடி பதத்துக்கு தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம குக் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, 2 கிராம் கிராம்பு, சோம்பு இதை வந்து நம்ம போட்டுட்டு இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து எப்படி சேர்க்கணும், எப்படி கட் பண்ணால் ரொம்ப சாப்பாக கட் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஆனியன் நம்ம எதுவும் சேர்த்தாச்சு. இது வந்து சும்மா நம்ம சேர்க்குறதுனால இது தனியாக இருக்குது. ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஆனியன். அந்த ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால இது ஹோட்டலில் செய்கிற, ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா போலவே இருக்குங்க. நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கேப்சிகம், அப்புறம் இந்த நம்ம சேர்த்துருக்க க்ரீன் சில்லி, ஆனியன் இது சேர்த்து நம்ம பண்ணும்போது அது குக் ஆகும்போது அது ஸ்மெல்லு வேறு லெவலுங்க, சூப்பராக வருங்க. அந்த ஸ்பைஸுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி குக் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது குக் ஆகும்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம திருப்பியும் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதனால் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தனியா பொடி, மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போவும் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதனால் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பபிள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கறி மசால் மேலே லைட்டாக தூவுறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் ஆப்ஷனல் தான் இது. எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் நான் ஹோட்டல்லலாம் நமக்கு கண்டிப்பாக இந்த விலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் போடுறேன் இந்த டேஸ்ட்டுக்காக. நீங்களும் அதை போடுங்க. போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மல்லித்தூள், புதினா இலை 2 சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டல் டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினாவை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான நமக்கு பன்னீர் கிரேவி செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லாருமே பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.